ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணவன் ஆசிரியர். அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 11ஆம் வகுப்பு உயிரியல் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க் கொடுத்துருக்காங்க. இதில் உயிரி தாவரவியல் ஒரு 35 மார்க்கு, உயிரி விலங்கியல் ஒரு 35 மார்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் கொஷின் நல்லா படிச்சிருப்பாங்க. இதில் இருந்தால் நாளைக்கு எக்ஸாம் கொஷின் எல்லாம் கேட்பாங்க. ஹோமோமிரஸ் சிட்ரோமிரஸ் லைக்கன் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபால் மலர் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக. G0 நிலைப்பற்றி என்றால் என்ன, சுவாஸ்திரின் ஒட்டுமொத்த சமன்பாட்டை எழுதுக, நுனி ஆதிக்கம் என்றால் என்ன, சாட்ரேட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க் கொஷின். மொனிராவின் சிறப்பு பண்புகளை எழுது, சுழல் ஒளி பாஸ்பாரிகரணம், சுழற்சியில்லா பாஸ்பாரிகரணம், சதைப்பற்றுள்ள தாவரங்களின் சுவாச பூஜ்ஜியம் ஏன், சைட்டோகைனின் வாழ்வியல் விளைவுகளை எழுதுக, பால்டின் குரோமோசோம் படமறிந்து பாகம் குறி, ப்ரோகேரியாட்டிக் யூகேரியாட்டிக் வேறுபடுத்துக, டேட்டுரா மெட்டல் தாவரத்துடைய சிறப்பு பண்புகள், ஆஞ்சியோஸ்போம் பூச்சி ஒன்று உணவூட்டும் முறை, கேல்வின் சுழற்சி நல்லா படிச்சுக்கோங்க. பயோசாலஜி தமிழ் மீடியம் பொறுத்த வரைக்கும் 8 1 மார்க் இருக்குது. புக் பேக் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இந்த கொஷின் பேப்பரில் கூடிய சிற்றின கோட்பாட்டு, சார்லஸ் டார்வின் பங்கு, இரைப்பை உணவுக்குழல் பின்னோட்ட நோய் என்றால் என்ன. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனில் கார்னியா சிகிச்சை பொதுவாக நிராகரிக்கப்படுவதில்லை ஏன், தூக்கம் மற்றும் விழிப்புக்கான ஹார்மோன் யாவை, மண்புழு உரத்தின் பயன்களை கூற, தற்போது வாழும் தாடைகளற்ற மீன்களிலிருந்து குருத்தெலும்பு மீன்களை வேறுபடுத்தி காட்டுக, செல் சந்திப்பு என்றால் என்ன, அதன் வகைகள், குடல்வால் அழற்சி பற்றி குறிப்பு எழுதுக, இதய நுரையீரல் உயிர் பிழைத்தல் என்றால் என்ன, அது எப்போது மேற்கொள்ளப்படுகிறது, பட்டின் பயன்கள் 3 கூற, பாரம்பரிய வகைப்பாட்டு கருவிகள் பற்றி குறிப்பு வரைக, ஆண் பெண் சுரப்பி பூச்சியினை வேறுபடுத்துக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட அமைந்த மாதிரி எலும்பின் அமைப்பை படத்துடன் வெறி, பட்டுப்புழுக்களுடைய வகைகளை அட்டவணைப்படுத்துக. ஸோ இந்த கொஷின் பேப்பர் ஒரு கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. வீடியோ பண்ணுறதா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கூட பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. அப்போ தான் 11th பயாலஜி ஆப்பிள் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ.